2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வாக்காளர்கள் வச்சுருந்தா திமுக தேர்தல் நடத்திருக்காங்கன்னு சொல்லி அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிறது. அண்ணாமலை என்னைக்குமே பகல் கணக்கு காண்பார், குற்றச்சாட்டு வைப்பார். இந்த 77 லட்சம் வாக்காளர்கள் இன்றைக்கு நீக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க இறந்தவங்க ஷிஃப்டட் அந்த மாதிரி தான். நாங்கள் எந்த திருட்டு ஓட்டும் எங்கேயும் போடலை. திருட்டு ஓட்டு யார் போடுவாங்க என்பது இந்தியாவுக்கு தெரியும். அந்த இன்றைய பொறுத்த வரைக்கும் இந்த 77 லட்சம் ஓட்டு நீக்கப்பட்ட காரணத்தாலே எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான வாக்காளர்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். நாங்கள் இந்த 200 என்கின்ற இலக்கை மிக சுலபமாக அடைவதற்கு இது எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அவர் அந்தமான் நிக்கோபார், ஸ்ரீலங்கா, கேரளா, கர்நாடகா எல்லாத்தையும் கலந்து பேசி திராவிட நாடுன்னு நினச்சிக்கிட்டு பேசியிருக்காரு. திராவிட நாடு அரசியல் அப்படியெல்லாம் அசம்பிளி அது ஒன்றும் கிடையாது. இப்படி மொத்தமாக கூட்டினா கூட அவருக்கு 210 வராது. வரவேற்கிறது தக்கது தான். எங்களுக்கு ரொம்ப ஈஸி. திருப்பரங்குன்ற விவகாரத்துல நீதிபதிக்கு பயத்தை காட்டிட்டீங்க. தீர்ப்பு சொன்னா இப்படிதான் நீதிபதிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை குற்றம். நீதிபதிக்கு பயங்காட்டுகிற அச்சுறுத்துகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நாங்கள் எத்தனையோ அடி வாங்கி இருக்கிறோம் நீதிமன்ற தீர்ப்புகளிலே. அப்பொழுதெல்லாம் அமைதியை தான் காத்திருக்கிறோமே தவிர நீதிபதிகளை அச்சுறுத்திய வரலாறு எங்களுக்கு கிடையாது. இன்றைக்கும் நீதியை மதிக்கின்றவர்கள் நாங்கள். எனவே நீதிபதிகளை அச்சுறுத்துகின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. வேறு யாரும் போலியானவர்கள் அந்த வேடத்திலே வந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஆமா, அதாவது மலை உச்சியிலே வைக்கப்படுகிற சர்வேக்கள் அது கீழே இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இது உயரமாக வைக்கப்பட்டது. வேற எங்கேயாச்சும் தீபத்தூண் 8 அடியில் வச்சிருக்காங்களா? அது அதை விட உயரமாக வச்சிருக்காங்க, குட்டையாகவும் வச்சிருக்காங்க. அதனால அதில் எந்த காலத்தில் தீபம் ஏற்றுச்சு அதை சொல்லணும். இந்த காலத்தில் நாங்கள் தீபம் ஏற்றி இருக்கிறோம், அதுக்கு ஆதாரம் இருக்குது என்று சொன்னால் அப்புறம் பேசுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாலேயும் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கிலையும் தமிழக அரசு வழக்காடி அந்த வழக்கில் இந்த இடத்திலே இந்த தீபத்தூணிலே தீபம் ஏற்றப்படவில்லை, அதற்கான ஆதாரங்கள் கிடையாது என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். திரும்ப திரும்ப பீகாரை போலவே இங்க ஆட்சி மாற்றம் ஏற்படும், பீகார்ல என்ன நடந்ததோ அதே போல நடக்குது அமித்ஷா சொல்லிட்டே இருக்காரு. அதாவது அமித்ஷா 1000 முறை எதை சொன்னாலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே அதுதான் சொன்னாங்க. கூட்டணி அமையலைன்னாங்க. இப்போ கூட்டணி அமைச்சிருக்காங்க. அந்த கூட்டணியிலே கலவெழுத்து போச்சு. முக்கியமானவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று பாஜகவுக்கு தெரியும். எனவே அந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதையாவது எல்லாரையும் கூட்டி கழித்து பார்த்து ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. எலெக்ஷன் நேரத்தில் குளத்தில் தூண்டி விட்டு கலக்கி விட்டு மீன் பிடிக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் இங்கே நடக்காது. ஏனென்றால் இங்கே இருப்பவர் மு.க. ஸ்டாலின்.